ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீல பக்திவினோத் ಠಾಕೂರ್ಗೆ சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அடையாளத்திலே முதலாவது அடையாளம் பனியு. பனியுಗೆ 4 கீர்த்தன் இதுவரை படித்தேன். இன்னைக்கு 5வது. प्रभु हे सुन मोर दुखेर काहिनी, विषय हलाहल सुधा भाने पियलुन आब अवसान दिनमणि. ओ भगवाने எனக்கு சிக்கலான துன்பமான கதை தயவு செய்து கேளுங்க. நான் பௌத்திக சுகம் சொன்னா விஷம் குடிச்சேன். என்ன நினைச்சு குடிச்சேன்? அமிர்தம் நினைச்சு குடிச்சேன். இப்போ காலம் முடிஞ்சிட்டு இருக்கு. खेला रसे शैशव पढ़ाईते कैशोर, गोयायुलोन ना भेल विवेक, भोग बसे यौवने गर पाटी बसिलोन, सुतमित बाढ़ल अनेक. ओ भगवाने, நான் சின்ன வயசுல ஒரே விளையாட்டு சொல்லி சமயம் அப்படி போயாச்சு. கொஞ்சம் வயசு கூடும்போது படிப்பு பண்ணேன். எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. விவேகம் புத்தி இல்லாமல் வாழ்க்கை கொண்டு போனேன். இனி வயசு கூடும்போது குடும்ப வாழ்க்கையில் வந்தேன். அப்போது சுகம் அனுபவிக்கணும். என்ன ஆச்சு? கூட சீக்கிரமாக எனக்கு நிறைய குழந்தைகள், நிறைய நண்பர் கூடியாச்சு. वृद्ध काल आवला सब सुख भागला, पीड़ा बसे है नो कातर, सर्वेंद्रिय दुर्बल क्षीण कलेवर, भोग अभावे दुखित अंतर. இப்போ என்ன ஆயிருக்கு? வயசாச்சு. விருத்தா சொன்னா ஓல்டேஜ். எல்லா சுகம் எனக்கு விட்டு போயிருக்கு. நான் இப்போ ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய நோய்கள் வந்தாச்சு. எனக்கு புலன்கள் துர்பலம், பலம் இல்லாத போல ஆயிருக்கு. எனக்கு உடம்பு கூட குறைஞ்சிருக்கு. மனசு சுகம் கிடைக்காம கவலை துக்கம் எப்பவுமே உள்ளே. ज्ञान लवहीन भक्ति रसे वांछित, आर मोर की हवे उपाय, पतित बंधु तुहू पतितात हम हम, कृपया उठाओ तव पाय. கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. ஆத்மீக அறிவு, ஞான லவஹீன ஆத்மீக அறிவு எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பக்திಗೆ ரசಗಳು என்ன அது இப்போ தெரியாது. ஓ பகவானே, எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? நீ விழுந்த ஜீவனுக்கு நண்பனாக இருப்பே. நான் ரொம்ப கீழே விழுந்தாச்சு. தயவு செய்து எனக்கு தூக்கிட்டு உன் தாமரை பாதத்திலே எனக்கு ஆசிரியம் கொடு. विचारिते आब ही गुण नाही पाओ भी, कृपा कर छोड़त विचार, तब पद पंकज सिधु पीबाओ त, भक्ति विनोदे कर पार. ஓ பகவானே, எதுவுமே எனக்கு நல்ல குணங்கள் இருந்தா நீ எனக்கு ஏதோ நல்ல குணங்களை வச்சு தேடனா, எனக்கு நல்ல குணங்கள் கிடையாது. தயவு செய்து எந்த காரணம் இல்லாம என் மேல கருணை காட்டிடு. எனக்கு உன் தாமரை பாதத்தில் உள்ள அமிர்த கொடுத்துடு சொல்லி இங்கே இந்த கீர்த்தனை முடிஞ்சது. இப்போ இங்கே என்ன சொல்ல வந்திருக்கார் பக்திவினோத் ಠಾಕೂರ್ சொன்னா, நம்ம எல்லாருமே அமிர்தம் தேடிட்டு இருக்கோம். அந்த அமிர்தத்துக்கு பேரு அனுபு, ஆனந்தம், சந்தோஷம், அமைதி.
சின்ன வயசில் விளையாடும்போது என்ன நினச்சோம், இதே எனக்கு சுகம் கொடுக்க சொல்லி. எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதிலே கை உடஞ்சி போச்சு, ஃப்ராக்சர் ஆயாச்சு, கால் உடச்சி போச்சு. பட் இப்போ கூட ஒரு ஆசை இருக்குது, இல்லை எனக்கு இந்த அமிர்தம் கிடைக்கும். எந்த அமிர்தம்? எப்போவுமே ஆனந்தத்தில் இருக்கணும், அனுபவம் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அப்புறம் படிக்க தொடங்கினேன். நல்லா படித்தா எனக்கு அந்த அமிர்தம் கிடைக்கும்னு நினச்சேன். படிப்புக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய வாட்டி டீச்சர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, நிறைய வாட்டி ஃபெயில் ஆயாச்சு. வேறு கஷ்டப்பட்டு எப்படியோ படிச்சுட்டு வேலை இல்லை தொழில் தொடங்கினேன். கல்யாணம் பண்ணும்போது என்ன நினச்சேன், இதுதான் சுகம் சொல்லி. அங்கே சுகம் கிடச்சிருக்கு. பட் மெல்லமாக அங்கேயே தெரியுது, குடும்பம் வயசாகும்போது இல்லை இங்கே துன்பம் தான் இருக்குது சொல்லி. அதில் விசேஷமாக கூடுதல் வயசாகும்போது நோய்கள் கூடிட்டு இருக்கு. சகிக்க முடியல. இதுதான் வாழ்க்கைக்கு ஒன்றுமே. நம்ம என்ன அமிர்தம் சொல்லி இந்த உலகத்தில் குடிச்சிட்டு இருக்கோம், அது விஷம். அமிர்தம் எங்கே இருக்கு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமரை பாதத்தில் இருக்கு. அது எப்படி கிடைக்கும்? காப்பாட்டம் விட்டு ஜபம் செய்யறது, ஹரி குரு வைஷ்ணவருக்கு சேவை செய்யறது. எவ்வளோ நம்ம அபராதம் இல்லாமல் ஹரிநாமம் பண்ணுவோம், எவ்வளோ நம்ம வேறவங்கக்கிட்ட சேவை எதிர்பார்க்காம நம்ம அவங்களுக்கு சேவை பண்ணுவோம். ஹரி குரு வைஷ்ணவருக்கு, பகவான் கிருஷ்ணர் திருப்திக்கு. அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் பகவான் திருப்பாதத்தில் உள்ள அந்த அமிர்தம் ரசிக்க முடியும். இப்போ இங்கே இன்னொன்று விஷயம் வந்தது, எனக்கு உண்மையான அறிவு கிடையாது, பகவானுக்கு உள்ள அறிவு கிடையாது. இது ரொம்ப முக்கியம். பக்தி உண்மைதான், நம்ம சரியாக பக்தி பண்ணும்போது பகவானுக்கு உள்ள அறிவு வரும். நம்ம பக்தியில் வரும்போது கிருஷ்ணர் தான் விஷ்ணுக்கு அவதாரா கிருஷ்ணன் சொல்லி நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சிவன் தான் பரமேஸ்வரன் மகேஸ்வரன் அப்படின்னு நினச்சிருந்தேன். நம்ம எப்படி ஒரு குடும்பம் இந்த சூழ்நிலையில் வந்திருக்கோம் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சைத்தன்ய மகாபிரபு சொன்னால் ஒரு நல்ல பக்தர் சொல்லி நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம ஸ்கூலில் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க கர்நாடகாவில். இப்படி வாழும்போது பகவான் ஜெகநாத சொன்னால் நான் சிவன் நினச்சிருந்தேன். அறிவியலாச்சனா எதுவுமே நடந்துட்டு இருக்கு. பட் எப்போ ஹரிநாமம் பண்ணோம், பக்தர் சத்சங்கம் பண்ணும்போது தெரிஞ்சது, ஓ கிருஷ்ணன் பகவான் சொல்லி. உண்மையான மகேஸ்வரன் கிருஷ்ணன் தான். ஜெகநாத சொன்ன கிருஷ்ணர் அப்போ தான் தெரிஞ்சது. ரொம்ப லேட் ஆயாச்சு. அதுக்குள்ளே 25-30 வருஷம் வாழ்க்கை உள்ளது போயாச்சு. இனி நம்ம கோயிலில் போகிறது முன்னாடி என்ன, பகவான்கிட்ட ஏதோ வாங்குறதுக்கு ஏதோ ஒரு நன்றி போல நம்ம ஏதோ அங்கே கொடுத்துடுவோம், பணமும் ஏதோ நம்ம எதிர்பார்த்துட்டு பக்தி பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு அறிவு கிடையாது, பகவான்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது சொல்லி. பட் எப்போ நம்ம சரியாக ஹரிநாமம் பண்ண தொடங்கினேன், அப்போ புரிஞ்சது, அந்த அறிவு வந்தது. நான் ஒரு ஜீவன், நான் பகவானுக்கு சேவை பண்ணணும்னா அவர்கிட்ட ஒன்றும் கேட்கக்கூடாது. பகவானுக்கு தெரியாதா என்ன கொடுக்கணும், எனக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு ஸ்டெப் பாருங்கள். பக்தி சொன்னால் படிப்படியாக நமக்கு பகவான் பார்த்து விஷயங்கள் புரியுது. அப்போது கிருஷ்ணரெல்லாம் ராதா கிருஷ்ணன் சொல்லி தெரிஞ்சது. திருப்பி ராதா கிருஷ்ணனுக்கு கூட இப்படி அறிவு கூடுனது. இனி அறிவு கூடிட்டு நம்ம ஏகாந்திக பக்தி சொன்னால் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர இந்த கௌடிய சம்பிரதாயத்துக்கு பகவான்ಗೆ 3 முக்கியமான உறவுகள், ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த், ராதா கோபிநாத். இவங்களை வச்சு நம்ம எப்போ சரியான முறையில் பக்தி பண்ணுவோமோ அப்போ நமக்கு அந்த பக்திக்கு உள்ள ரகசியங்கள் தெரியும். அந்த ரசனை என்ன சொல்லி இங்கே அதான் சொல்லிட்டு இருக்காரு, பக்தி ரசே வஞ்சிதா. எனக்கு பக்தி ரசனையே தெரியாது சொல்லி.
ನಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ தெரியாது ஆக்சுவலி. இங்கே பக்திநாத் டாக்கர் சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு பக்திக்கு ரசம் தெரியாது. ரசம் எப்படி தெரியும்? நம்ம வந்து ஜபம் செய்துட்டு பகவானுக்கு ஒரு உருவு ஒரு பாவத்திலே பகவான் கூட சம்பந்தம் பண்ணி நம்ம சேவை பண்ணா 5 ரசம் சொல்லியிருக்கு. சாந்த ரச சொன்னால் அவன் சேவை பண்ண மாட்டான், பகவானுக்கு தியானம் பண்ணுவான். பட் பகவான் சொன்னால் ஏதோ ஒரு உருவம், அது ராதாகிருஷ்ணன் சொன்னால் ராதாகிருஷ்ணன், சீதாராமர் சொன்னால் சீதா, லக்ஷ்மி நாராயணன். பகவானுக்கு ஒரு உருவுக்கு தியானம் பண்ணுறது, அந்த பகவானுக்கு லீலைகளை கேட்கறது, அந்த பகவானுக்கு புகழ்ச்சி பண்ணுறது, இப்படி பண்ணும்போது அவன் கோலோக பிருந்தாவனத்தில் பசு மாடோ, கண்கொட்டியோ, மரமோ, கொடியோ, பறவையோ, மயிலோ, மொயிலோ, மானோ, இந்த மாதிரி குரங்கு, இந்த மாதிரி பிரிவு கிடைக்கும். தாசிய ரசத்தில் உள்ளவர் என்ன பண்ணுவான்? சேவை பண்ணுவான். தாசிய ரசம் சொன்னால் அது ஆணு பெண்ணு கிடையாது. அவன் கிருஷ்ணருக்கு தாசனவ ரக்தக்கா பத்திரக்கா இப்படி உதாரணம் கொடுத்துருக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுவான்? நான் ராதா கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுவேன், கிருஷ்ணருக்கு குளிப்பிச்சு விடுவேன், கிருஷ்ணருக்கு அந்த பாவங்கள் இருக்குது. கிருஷ்ணருக்கு டிஃபன் கொண்டு போவேன், நான் என்ன கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியும் அந்த சொன்னால் சாந்தமாக இருக்கா. ஒரு கிருஷ்ணருக்கு இது வச்சு சேவை கூட பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து தாசிய ரசா. இனி வந்து சக்கிய ரசா, நான் கூட கிருஷ்ணர் கூட பசுமாடு மேய்க்கிறதுக்கு போவேன், நான் கிருஷ்ணர் கூட விளையாடுவேன், சொன்னால் ஃப்ரெண்டு போல இருப்பேன். ஆனால் அது ஆணுதா. இனி வந்து வாத்சல்ய சொன்னால் கிருஷ்ணருக்கு அம்மா, அப்பா, சித்தி, பாட்டி, இந்த மாதிரி பகவானுக்கு நினைக்கிறது, சேவிக்கிறது. இதில் பெண்ணும் இருக்குது, கூட ஆணும் பாவம் இருக்குது, பெண்ணுகள் இருக்குது. இதில் உயர்ந்தது கோபி பாவ சொல்லுவோம். கோபிகள் ஒரு குரூப் பண்ணிட்டு தனியாக அல்ல, தனி இங்கே யாரும் கிடையாது, ஒரு குரூப் போடுவாங்க. கோபி 3, 4, 5 எவ்வளோ, அது எவ்வளோ பெருசு இருக்கலாம். கோபி சொன்னால் இங்கே மஞ்சரி சொன்னால் 10 to 14 வயசுள்ள ஒரு பெண்ணு. தலைமுடி இருக்குது, வேறு உடம்புல எங்கேயுமே முடி கிடையாது, தங்க சிலை போல இருப்பான், ஸ்ரீமதி ராதாராணிக்கு ஜெராக்ஸ் காப்பி போல இருப்பான். இவங்களும் ராதைக்கு தாசி. ஆக்சுவலி ராதை விட்டு இவங்களுக்கு கிருஷ்ணர்கிட்ட போக மாட்டான். இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராதா கிருஷ்ணர் ஒன்றா இருக்கிறது. ஜயோ ஜயோ ராதா கிருஷ்ண ஜுகல மிலன். இவருக்கு அந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு முக்கியமான சேவை அவங்கள 2 பேருக்கு ஒன்று பண்ணுறது. இப்படி மஞ்சரிகளை என்ன சேவை பண்ணுவான் அந்த எல்லாம் புரிஞ்சிட்டு மஞ்சரிகள் போல, மஞ்சரி சொன்னால் முதல்ல மனசில் ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது படிக்கணும். அப்போது நமக்கு அந்த அங்கே உள்ள ரகசியங்கள் புரியும். பக்திக்கு ரசா சொன்ன வந்து இப்படி நம்ம வந்து ரொம்ப பணிவாக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நான் வந்து இந்த கீர்த்தனையில் முக்கியமானது என்ன, நான் இந்த உலகத்திலே என்ன சுகம் தேடனே அது உண்மையாக விஷமாக இருந்து எனக்கு பகவானே உன் தாமரை பாதத்தில் உள்ள அந்த அமிர்தம் வேணும். இது பணிவுதான். இங்கே உள்ளது விட்டாதான் அது. இது பகவானே எனக்கு இல்லை, இங்கே சரி பண்ணிவிடு, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இது சரணாகதி கிடையாது. இது பக்தி சரணாகதிக்கு அடையாளம் கிடையாது. சரணாகதி சொன்னால் எனக்கு என்ன தேவை இருக்குது, எனக்கு என்ன இங்கே பிடிக்கலை, வேறவங்களை எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான், அது இதெல்லாம் பக்தி இதாக கிடையாது. இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு இவ்வளோ ஜபம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பாவம் இருந்தால் உங்களுக்கே ஏமாற்றிட்டு இருக்கீங்க. ஹரிபோ தண்டோத் பிரணாம்.